சரியான குளிராக இருக்குடா இன்னைக்கு. ஏதாவது சூடாக குடிச்சா தேவலாம் போல இருக்கு. இந்தாங்க சூடா காஃபி. என்ன பிரமாதமாக இருக்கு. டீ ஓகேப்பா, ஏதாவது சூடாக சாப்பாடு செய்ய. என்ன சூடா சாப்பாடா? நேற்றுக்கு வடிச்ச சாதமும் தயிரும் தான் இருக்கு, அதான் இன்னைக்கு சாப்பாடு. ஐயோ, அதெல்லாம் இந்த குளிருக்கு செட் ஆகாது. மணிக்கால் ஆவி பிறகு தோசை போட்டிருப்பான். நான் 2 சாப்பிட்டு உனக்கு 2 வாங்கிட்டு வரேன். என்னது கடை தோசையா? இருங்க நான் வீட்லயே ஊத்துறேன். வீட்டில் தான் இட்லி மாவே இல்லையா? எப்படிரா? இட்லி மாவு இல்லைன்னா என்ன, வீட்டுல இருக்கிறத வச்சு சூப்பரா சமைச்சிக்க வேண்டியதான். முதல்ல சட்னிக்கு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு வதக்கி எடுத்தா சட்னி ரெடி. அடுத்தது தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமா உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கல்லு காஞ்சதும் தோசை மாவு ஊத்தி லேசா எண்ணெயை விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு திருப்பி விட்டு எடுத்தா சுட சுட தோசை ரெடி. பார்த்தீங்களா, கடைக்கு போறேன்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு சுட சுட தோசை வாங்கிட்டேன்.